என் பெயர் நித்திகா. இன்று நான் பேச எடுத்துள்ள தலைப்போ கல்லை பெண்ணாக மாற்றிய திருவடிகளின் பெருமை. ராமர் விஸ்வாமித்திரருடன் காட்டிற்கு சென்றார். அப்போது ஒரு பாறையின் மீது துளசி செடி அழகாக படர்ந்திருந்தது. அதை கண்ட ராமர் வியந்தார். அப்போது விஸ்வாமித்திரர், உன் பாதத்தை அதன் மேல் வை ராமா என கூறினார். அதை கேட்ட ராமர் அதே போல் செய்தபோது அந்த பாறை அழகான பெண்ணாக உருவெடுத்தது. அந்த பெண்ணின் பெயர் அகலிகை. அகலிகை கௌதம முனிவரின் மனைவி ஆவாள். அவள் மீது மோகம் கொண்ட இந்திரன் அவளை அடைய சேவலை போல உருக்கொண்டு கூவினார். அதை கேட்டு கௌதம முனிவரோ ஆற்றிற்கு நீராட சென்றார். அப்போது இந்திரன் அகலிகையை அடைய அவன் கௌதம முனிவரின் உருவை எடுத்து அகலிகையை அடைந்தான். அதை அறிந்த கௌதம முனிவர் கோபம் கொண்டு அகலிகையை கல்லாக கடவ என சாபம் அளித்தார். அதை கேட்ட அகலிகையோ என் மீது தவறில்லை என கூறி மன்றாடினாள். அதை கேட்டு மனம் இறங்கிய கௌதம முனிவரோ ராம அவதாரத்தின் போது நீ ராமரின் பாதம் பட்டு சாப விமோச்சனம் அடைவாயாக என கூறினார். இதை கேட்ட அகலிகையும் கல்லாக மாறினார். இப்போதோ ராமரின் பாதம் பட்டு பாறைப்பட்டு பெண்ணாக மாறிய பெண் அகலிகைதான். அனுமான் ராமரின் பாதத்தில் எப்போதும் அமர்ந்திருப்பார். நாம் பெருமாள் கோயிலுக்கு செல்லும் போது நமக்கு ஆசீர்வாதம் வழங்க ஜடாயு, அதாவது இறைவன் திருவடி கொண்ட ஜடாயுவை கொண்டுதான் நம்மளை ஆசீர்வதிப்பர். ராமரின் பாதத்தை போற்றி என்றும் பலமான வாழ்வு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.